ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடியோ. இதில் வந்து நான் யூஸ் பண்ண, அதாவது வாங்கின கேமரா ப்ளஸ் கேட்ஜெட்ஸ் எல்லாத்தையுமே வந்து காட்ட போகிறேன் இந்த வீடியோவில். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ வந்து வாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்மெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸாரோடது. அதோட வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆஹ் அடுத்தது வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா என்னன்னு பார்த்தீங்கன்னா DJIயோட வாஸ்மா ஆக்ஷன் 4. அதில் வந்து அட்வென்ச்சர் காம்போ. அப்புறம் காட்டுறேன் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து கேமரா இது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதை வந்து எடுத்து காட்ட முடியாது, பாக்ஸில் வந்து குப்பைக்கு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் மவுண்ட்டு, அது வந்து ஆல்ரெடி மாட்டியிருப்பேன், இந்த இருக்குது. இதுதான் அந்த ஹெல்மெட் மவுண்ட்டு. இதுக்கப்புறம் ஒரு கிளிப் மாதிரி வரும், அதுக்கு மேலே கேமரா மாட்டுற மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் கார்டு வந்து கேமராவில் ஆல்ரெடி ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல டஃப்பானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்கு தான். மைக்கு வந்து வாங்கி ரிட்டர்ன் பண்ணியாச்சு. ஏன்னா அதில் நாய்ஸ் சப்ரஷனும் இல்லை. இங்கே பாருங்க, என்ன மைக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கிரெனரோ மைக் ஃபார் யூடியூப் வயர்லெஸ் அப்படின்னு போட்டிருந்துச்சு. இதில் வந்து 3 லெவல் நாய்ஸ் சப்ரஷன் அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்து காற்றுலாம் புதுசு புதுசுன்னு கேட்குது. ஸோ அது இருங்க இன்னும். இதுதான் வந்து கேமரால மாட்டுறது. சாரி, ஹெல்மெட்ல மாட்டுறது. இப்படி மாட்டிக்கணும், இதில் மாட்டிக்கணும். இதில் இப்படியும் மாட்டிக்கலாம். இல்லை, ஆமாம், இப்படி தான் மாட்டணும். இப்படி மாட்டிட்டு இதில் கேமரா மாட்டிக்கலாம். கேமரா பண்ணால் அதில் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இது வந்துருச்சு. இது எதில் வந்தது? இது கேமரா கூட வந்ததுன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இதே நம்ம ஒட்டிக்கலாம். இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கினது. இதை ஒட்டிக்கலாம். ஆனால் கேமரா வந்து பெருசாக இருக்குது, அதனால இது வேலைக்கு ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட 256 GB மெமரி கார்டு. இது வந்து முக்கியமானது. இது வந்து இந்த கிளாஸ் ஓட்டுறதுக்கு கொடுத்தாங்க. நல்ல குவாலிட்டியானது. இதில் வந்து இந்த துடைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து ஸ்டிக்கரிங்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. இன்னும் வந்து இதில் இருந்துச்சு. இதில் ஒட்டியிருக்கிறேன். அது வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. இதில் நான் ஃபேஸ் பண்ண என்னெல்லாம் இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மைக்கு வந்து செட்டே ஆகலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து மைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ வந்து அந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இருங்க அந்த மைக்கை காட்டுறேன். இந்த மைக் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதுல இருந்து இந்த நாய்ஸ் சப்ரஷன் வேற எதுவுமே மைக் வந்து இது ஆகல. இதுதான் இப்போ நீங்கள் வாய்ஸ் கேட்டுட்டு இருக்க மைக்கு இதுதான். இந்த மைக் தான் யூஸ் பண்ணுறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது 297 போட்டிருக்கு. நான் வந்து 250 நினைக்கிறேன். 397 போட்டிருக்கு. நான் வந்து 250 நினைக்கிறேன். 250 350 அதுக்கு தான் வாங்கினேன். அதுவே நல்லா தான் இருக்குது. இப்போ ஆக்சுவலி இந்த ஹெல்மெட் வந்து ஃபேன் இல்லை, காற்று இல்லை, மூச்சே முட்டுது, அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ ஹெல்மெட் கலர்னா வேர்த்து ஊற்றி உட்காந்துருக்கோம் கொஞ்சம் ஃபுல்லாக. இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் இன்கேஸ் நீங்கள் வாங்குனீங்க, இந்த மாதிரி ஏதாவது ஐட்டம்ஸ் வாங்குறீங்க, அதில் ஏதாவது ஒரு கேட்ஜெட் அதுக்குள்ளே இருக்க ஐட்டம்ஸ் எதாவது இல்லை அப்படின்னா நீங்கள் உடனே வந்து ரிட்டர்ன் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம வந்து பே பண்ணி வாங்குறோம். கிட்டத்தட்ட எப்படியும் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் 2000 3000 இருக்குது. அதனால அதை வந்து கரெக்டாக பண்ணிடுங்க. நான் அதனால தான் அதை பண்ணிட்டேன். அது வந்து என்ன இல்லைன்னா அந்த மைக்கில் வந்து விண்டு மஃப் இல்லை. ஸோ அதை ரிட்டர்ன் பண்ணிட்டேன். அவங்களும் வந்து அமௌண்ட் ரிஃபண்ட் பண்ணிட்டாங்க. இதில் மெயினாக ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மைக்கு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஒயர்டு மைக்குக்குமே வந்து கரெக்டான கன்வெர்ட்டர் போடணும். அந்த கன்வெர்ட்டர் போடலைன்னா உங்களுக்கு பெரிய ஆப்பா விழுந்துடும். அது என்ன கன்வெர்ட்டர் நான் மொபைலில் காட்டுறேன். அது இன்னொரு அக்கௌண்ட்டில் ஆர்டர் போட்டது. எனக்கு தெரிஞ்சு அந்த கன்வெர்ட்டர் நீங்கள் வந்து லோக்கலில் வாங்கினீங்க அப்படின்னா அந்த சப்போர்ட்லாம் இருக்கான்னு பார்த்து வாங்கினா, நீங்கள் அமேசானில் வாங்கினீங்கன்னா நீங்கள் இந்த இதுவே வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த மைக்கோட பாக்ஸு. சிம்பிளாக தான் இருக்கும் உங்கள் மைக்கு. இங்கே பாருங்கள், வேற எந்த பிக்சர் எதுவுமே இருக்காது. இதுதான் அந்த மைக்கோட பாக்ஸு. இது அந்த மைக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான கவரு. இது வந்து பார்த்தீங்கன்னா கேமராவோட பாக்ஸு. இதில் உள்ள வந்து நிறைய கொடுத்துருந்தாங்க, வாரண்டி கார்டு, இது வந்து யூசர் மேனுவலு,
இதில் ஸ்டிக்கரிங்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸ்டிக்கரிங்ஸ்லாம் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. இது வந்து இது மேனுவலு. இதுலேயே வந்து இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சைடு 2 கிளிப்பு கொடுப்பாங்க இதே இதில். ஒன்று வந்து நான் மாட்டியிருக்கேன் கேமராவில், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேண்ட்ஸ்கேப்லேயே மாட்டிக்கலாம், அந்த இதுக்கான ஒரு ஆப்ஷனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இந்த 2 இதில் ஒன்று வந்து நம்ம இதுக்கு இதாக வந்தது. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நிறைய இது கிடக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே காமிச்சேன். இது வந்து அதில் உள்ளது, அந்த நம்ம கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கிளாஸ்க்காக வாங்கினது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லென்ஸோட ப்ரொடெக்டர். ஸோ அவ்வளோதான் கைஸ். இதான் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா வாங்கின கேஜெட்ஸும் கேமராவோட வேல்யூவும் வந்து கிட்டத்தட்ட வந்து கேஜெட்ஸோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா மைக்ரோஃபோனே கிட்டத்தட்ட மைக்கு மட்டும் இந்த லேண்ட்மார்க்காக ஏதோ ஒரு M2 ஏதோ ஒரு பிராண்ட் உண்டு, அதுவே கிட்டத்தட்ட வந்து கேமராக்கு மட்டும்தான் 13,500 அது மட்டும். ஸோ இப்போ அதுவும் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கேமரா ஈக்குவல் டு கேஜெட்ஸ் அப்படின்னு சொல்லி அதோட அதிகமாக தான் இருக்கும். ஸோ அந்த வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஒரு ட்ரிப்பு வீடியோவில் சந்திப்போம். டாடா பை பை, சி யூ.